பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். யாக்கோப்பு 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாக்கோப்பு 4:5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா என்று வேதம் சொல்லுகிறது. நம்மிடத்தில் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படும். நம்மிடத்துல வாசமாக இருக்கிறார் தேவனுடைய ஆவியானவர், தேவனிடத்தில் வாசமாக இருக்கிற ஆவியானவர், தேவனின் ஆவியானவர், தேவனாய் இருக்கிற ஆவியானவர். வேதம் சொல்லுகிறதை போல கர்த்தரே ஆவியானவர் என்று. அந்த ஆவியானவர் நம்மிடத்தில் வாசமாக இருக்கிறபடியினாலே அவர் எப்படி இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று. வைராக்கிய வாஞ்சை, ஆவியானவருடைய கிருபை நம்மிடத்துல இருக்குன்னு சொன்னார். ஆவியானவரோடு நம்ம இருப்போம் என்று சொன்னார். வேதம் சொல்வதை போல ஆவியானவர் தங்கும் ஸ்தலமாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறபடி அவர் நம்மளே இருக்கிறபடினாலே வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார்னா நாமும் வைராக்கிய வாஞ்சையா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை கொஞ்சம் அறிந்து கொள்வதற்காக, இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்ப்பதற்காக நம்ம திருப்பிக் கொள்வோம். அநேகருக்கு ரொம்ப பரிச்சையான ஒரு காரியத்தை தான் பார்க்க போகிறோம். தானியேல் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அனனியா மிஷாவேல் அசரியாவை குறித்து நம்ம பார்க்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 12வது வசனத்தின் சில பகுதியில் நம்ம வாசிக்கலாம். தானியேல் 3:12 சொல்லுகிறது, பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். இதை கேட்டவுடனே நேபுகாத்நேசர் ஒரு பெரிய பொற்சிலையை வைத்து அதை வணங்க வேண்டும் என்று எல்லாருக்கும் கட்டளை இடுகிறான். ஆனால் இந்த அனனியா, மிஷாபேல், அசரியா என்று சொல்லுகிறதான இந்த நபர்கள் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், அவர் அதை வணங்காதபடி ஒரு காரியத்தை செய்கிறார். ஏன் வணங்கலை அப்படின்னா, அவர்களுக்கு தெரியும், வேதம் சொல்லுவதை போல அவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே, நமக்கும் கட்டளையிட்டபடியே, என்னை தவிர வேற தேவன் உங்களுக்கு இல்லாமல் போவதாக என்று முதல் கட்டளையாக சொன்னதை போல அவர்கள் தான் தேவனை, இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராகிய தேவனை தவிர வேற எவரையும் நான் வணங்குவதில்லை என்று இந்த 3 பேரும் தீர்மானித்து கொண்டு ஒரு மனதோடு வேற எந்த தெய்வத்தையும் நாங்கள் வணங்குவது இல்லை என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வைராக்கியமாய் நிற்கிறார்கள். அதனால் நடக்கிறது என்ன அப்படின்னா, நேபுகாத்நேசர் உக்கிரமும் கோபம் கொண்டு என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்காய் வைராக்கியமாக நிற்கும் பொழுது சில நேரங்களில் அதிகாரங்களுக்கு எதிராக நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அரசாங்கத்துக்கு எதிராக நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரலாம். வேதம் சொல்லுகிறதை போல தேவன் சகலவற்றையும் ஆளுகிறவராயிருக்கிறார். ஆளுகை கர்த்தருடையதாக இருக்கிறது. அதை தேவன் கொடுக்கிறார். தேசத்தை ஆளுகிற தலைவர்களாக இருக்கலாம், எவர்களா இருந்தாலும், உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் இருந்தாலும் எல்லா ராஜ்யத்துக்கும் மேலான ஒரு ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. அவரே சகலவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். அவர் மூலமாகவே ஆளுகையும் இருக்கிறது. அந்த ஆளுகையின் கீழாக ஆளுகை உடையவருக்கு சொந்தமாக இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனத்தில் ஒரு 3 பேரை பார்க்கும் பொழுது அவர்கள் வைராக்கியமாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 3:13 சொல்லப்படுகிறது, சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாமல் இருப்பீர்களோ ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூழ்நிலையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். இப்போ நேபுகாத்நேசருக்கு உக்கிரம் கோபம் வந்து காரியங்களை சொல்லுகிறார். யார் என்னுடைய கைக்கு தப்புவிக்க முடியும்? பார்த்து விடலாம் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அந்த நபர்கள் 3 பேரும், அனனியா, மிஷாவேல், அசரியா என்ன சொல்றாங்கன்னா, உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை விடுவிக்க, இந்த அக்கினிக்கும் விடுவிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதாவது வைராக்கியம், கர்த்தர் மேல ஒரு வைராக்கியம். கர்த்தருக்காக நான் எதையும் செய்வேன். எந்த ராஜ்யமும் எந்த ராஜாகமும்
எங்களை மடங்கடிப்பது இல்லை, நாங்கள் கர்த்தருக்காக நிற்கிறவர்கள். எபேசியர் 6 சொல்வதை போல தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை, அவர்களும் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் ராஜாக்கு முன்பதாக அவர்கள் கம்பீர சத்தத்தோடு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், எதிர்த்து நின்று பேசுகிறார்கள். பாபிலோன் அன்று வேதம் சொல்வதை போல பாபிலோன் அன்று உலகத்திலே பெரிய ராஜ்யமாய் காணப்பட்டது. பெரிய ராஜ்யத்தில் ராஜாக்கு முன்பதாக அவன் பேசும் பொழுது எதை குறித்தும் கவலைப்படல. அவன் ராஜாதி ராஜாவாம் தேவனை குறித்தே அவன் யோசித்தவர்களாய் காணப்பட்டார்கள். 3:18 சொல்லுகிறது, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கும் ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் அப்படின்னு இருக்குங்க. என்றார்கள் அப்படின்னா 3 பேரும் அட் அ டைம்ல, எப்படி ஸ்கூல்ல நேஷனல் ஆந்தம் சொல்ற மாதிரி அவங்க நம்ம தேசிய கீதம் பாடும்போது எப்படி ஒரு உணர்ச்சியோட உணர்வு பூர்வமாக சொல்லுகிறதை போல அவர்கள் உணர்ச்சியாக என்ன செய்கிறார்கள், உணர்ந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் தேவனை, எங்கள் தேவனை தவிர நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம், நீ நிறுத்தின பொற்சிலையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்குவது இல்லை என்று சொல்லப்படுகிறது. விடுவிக்காமற் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஆராதிக்க. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிறது. ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவர். சிம்சோனுக்குள்ள இருந்த ஆவியானவர் சிங்கம் வருவது பொழுது ஒரு ஆட்டை கிழிப்பதை போல கிழித்து போட்டான். வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் அந்த வைராக்கிய வாஞ்சைக்கும் இன்னொரு காரியத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர்கள் 3 பேரும் வைராக்கியம் இருந்தாலும் நமக்கு ரொம்ப தெரிஞ்சதுதான். ஆனால் அந்த வைராக்கியம் ஒரே நாள்ல வருவது இல்லை. அதற்கு முன்பதாக, சில வருடங்களுக்கு முன்பதாக, சில காரியங்களுக்கு முன்பதாக அவர்கள் சில காரியங்கள் செய்தார்கள். அதற்கு முன்பதாக இவர்கள் தீச்சுளையில் போகும்போது என்ன காரியம் நடக்கிறது? 3:24 சொல்லுகிறது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். அங்கே சொல்லப்படுகிறது 3 புருஷர்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம அநேகருக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, மிஷாவேல், அஸ்ஸரியார்களை வாலிபர்களாகவே நம்ம போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த சம்பவம் வாசிக்கும் போது 3வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் புருஷர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த காலத்திலையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வைராக்கியம் இருப்பதற்கு காரணம் என்ன? அதற்கு முன்பதாக அவர்கள் இளைஞர்களாக இருக்கும் பொழுது சில காரியங்களை செய்கிறார்கள். அப்பொழுதே அவர்களுக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள் ராஜ குலத்தாரிகளும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும், பாருங்க, அவங்க பார்க்கும் பொழுதே எந்த பிசிறும் இல்லாதபடி அவர்கள் பார்க்கறதுக்கு ஒரு மாடல் மாதிரி என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் என்றும், அழகா இருக்கிறவர்கள் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனைகளை சேவிக்க திறமை உள்ளவர்களுமாய் சில வாலிபர்களை கொண்டு வரவும் என்று சொல்லப்படுகிறது. இங்க பார்க்கிறோம் ஒரு புருஷர்கள் என்று, இங்க பார்க்கிறோம் அவங்க வாலிப நாட்களின் காரியங்களை சொல்லப்படுகிறது. அடிமையாய் கொண்டு வரப்படுகிறார்கள். இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த நேரத்துல ராஜா இவர்களுக்கு சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். நல்ல அழகா ஞானம் இருக்கிறவங்க எல்லாம் திறந்தெடுத்து என்ன செய்றாங்க, வர்றாங்க. அப்ப இவ்வளவு காரியமும் இருந்ததான இந்த வாலிபர்கள் புருஷனாய் வரும்பொழுதும் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறார்கள். சிலர் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது தேவன் கொடுத்த ஞானத்தையும் திறமையும் பலத்தையும் பணத்தையும் தனக்கான காரியத்தையே அவர்கள் செய்து 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 போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம் திறமை உள்ள வாலிபர்கள், திறமையான காரியங்கள் இவர்கள் வளர்ந்த பிறகும் தேவனுக்காக நிற்கிறார்கள், ராஜாவை எதிர்த்து நிற்கிறார்கள். காரணம், இவர்கள் தேவன் மீது வைத்திருந்த வைராக்கியம். இந்த வைராக்கியத்துக்கு அவர்கள் ஒரு காரியத்தை, அநேக காரியங்கள் உண்டு, அதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
அதே முதல் அதிகாரத்தை நீங்க பாப்பீங்கன்னா 8ஆம் வசனம் சொல்கிறது, தானியேலோ ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. 1:11 சொல்லுகிறது, அப்பொழுது பிரதானிகளின் தலைவனானால் தானியேல் அனனியா மிஷாவேல் அசரியா என்பவர்கள் மேல் விசாரணைக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் சொல்றான். 10 நாள் நீ எனக்கு என்ன செய்ய, இந்த காரியங்களை கொடுத்து பாரு, வெறும் காரியங்களை கொடுத்து பாரு. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீங்க வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம், இந்த 4 வாலிபருக்கும் 17 தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இவர்கள் தங்கள் வாலிப நாட்களிலும் தங்களுக்கு கிடைத்த இஷ்டமான போஜனத்தை அவர்கள் உட்கொள்ளாதபடி தேவனுக்காக வைராக்கியமா இருந்தார்கள். ராஜாவின் போஜனம் ஏன் எடுக்கல அப்படின்னா, அதை அந்த பாபிலோனுடைய விக்கிரகங்களுக்கு முன்பதாக படைக்கப்பட்ட பின்பே ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதனாலே அவர்கள் விக்கிரகத்தின் காரியத்துக்கு விலகும்படியாக அது எவ்வளவு பெரிய போஜனமா இருந்தாலும் சரி, நான் அதை தீட்டுப்படுத்த மாட்டேன், கட்டளைகளில் ஒன்றாக இருக்கிறதான காரியத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று வைராக்கியம் கொள்ளுகிறார்கள். அடிமையாய் வந்ததான வாலிபர்கள், அங்க பார்க்க புருஷர்கள், அந்த வாலிபர்கள் தான் புருஷனாய் மான பிறகு அக்கினியில் என்ன செய்கிறார்கள், போடப்படுறார்கள், தேவன் அவர்களை விடுவிக்கிறார். ஆனா அதுக்கு முன்பதாக இந்த வைராக்கியம் வருவதற்கு கொஞ்சம் தியாகம் தேவைப்படுது. சரீரத்திலும் ஆவியிலும் ஒரு தியாகம் நமக்கு தேவையே. தியாகம் தான் பிற்காலத்தில் அது என்னவாய் வருகிறது, வைராக்கிய வாஞ்சியாய் வருகிறது. தேவனுக்காய் சுடர்களை போல பிரகாசிக்க முடியும். அப்ப தியாகம், அர்ப்பணிப்பு, கர்த்தருக்கென்று லாபமான, பவுல் சொல்வதை போல லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன். ஒரு வார்த்தையில சொல்லிடலாம், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் கர்த்தர் மேல் அன்பும் வைராக்கியம் இருக்கும் பொழுது அது உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் பாருங்க, 4 வாலிபர்களையும் தேவன் உயர்த்தினார். 2:43 சொல்கிறது, சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகையும் பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா அதற்கு முன்பதாக அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டுமே. எப்படினாலும் வாழலாம், வாலிபர்கள் சுகபோகமாய் வாழலாம், இல்ல, தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிற சிலரை கர்த்தர் பார்க்கிறார். ஆங்கிலத்தில் ரெமனன்ட் என்று சொல்லுகிறது அந்த காரியம். சிலரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிலரை அவர் எதிர்பார்க்கிறது மாத்திரமல்ல, அவர்களோடு கொடுத்த காரியங்களையும் செயல்படுத்துகிறார். அங்கே சொல்லப்படுகிறது 4 பேருக்கு விசேஷ காரியத்தை வைக்கிறார். அப்போ அன்னைக்கு அவர்கள் வைராக்கியம் நிற்பதற்கு காரணம் என்ன? வாலிபத்திலே கர்த்தருக்கென்று தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். ராஜாவின் போஜனமா வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும், நாம கர்த்தருக்காக நிற்போம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீங்க இந்த தியாகம் வேணும். எடுத்தோம் கௌத்தம் நினைச்ச மாதிரி வாழலாம். மற்ற வாலிபர்கள் எப்படி இருந்தாங்க அன்னைக்கு, நம்ம இன்னைக்கு அப்படிதான் கம்பேர் பண்றோம். ஓ, இவர்கள்லாம் இப்படி இருக்கார்களே, நான் மாத்திரம் இப்படி இருக்கேனே, நான் மாத்திரம் இப்படி இருக்கேனே. நீ கர்த்தருக்காக தியாகம் பண்ணுகிறாய், நீ கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறாய், நீ கர்த்தருக்கென்றே வாழும்படியாய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உலகத்துக்கும் உனக்கும் ஒரு வேஷமும் ஒத்த வேஷம் தெரியாதபடி இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் சொல்லுகிறது. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். அனனியா மிஷாவேல் அசரியாவே, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். நீ தியாகம் செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறாய், அர்ப்பணிக்கப்படவே அழைக்கப்பட்டிருக்கிறார். உலக போக்கோடு எனக்கு தொடர்பு இல்லை என்று பாடுகளை போல எனக்கும் உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த உலகத்தில் வாழுகிறோம். உலகத்தில் உள்ளவர்களை ஜெயத்துக்குள்ளாய் நடத்த, உலகத்திற்குள்ளவர்களை ஜெயமாய் வாழும்படியாக, உலகத்தில் உள்ளவர்களை ஜெய கிறிஸ்துவுக்குள்ளாக நழி நடத்தும்படியாகத்தானே கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்கு வைராக்கியம் வேணும், வாஞ்சை வேணும், அதற்கு கொஞ்சம் தியாகம் வேணும், அதிக அர்ப்பணிப்பு வேணும். அதிக அவமானங்கள் வரும், அதை தாங்கி கொடுக்கிறதான இருதயம் எப்பொழுது வரும்? அர்ப்பணிக்கப்படும் பொழுது. கர்த்தருக்காய் நான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தருக்காய் நான் வாழுகிறேன், கர்த்தர் 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 என்ற சிந்தையும் நம்முடைய செயல்களும் இருக்கும் பொழுது அர்ப்பணிப்பு. வாய்ப்புகள் இருந்தாலும் there were lot of choice foods with lot of choices. நல்ல அருமையான உணவுகள், நிறைய வகையான உணவுகள் இருந்தது. ஆனால் அவனுக்கு முன்பதாக அவன் கர்த்தருக்கான காரியத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டான், கர்த்தர்னே நினைத்து கொண்டான். அல்லேலூயா. அதனால தானே கர்த்தருக்கென்று வைராக்கியமா நிற்க முடிந்தது. அதனால தானே
கர்த்தரும் அந்த வைராக்கியத்தின் மூலமாய் மகிமைப்பட்டார். உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் நினைக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படையே செய்யுங்கள். பிதாவின் மகிமை ஒன்றே தேவனுடைய கிறிஸ்துவின் நோக்கமாய் இயக்கமாய் காணப்பட்டதை போல நீங்களும் நானும் பிதாவின் மகிமையை நாம் வெளிப்படுத்துறவர்களாய் காணப்பட வேண்டுமே. இயேசுவின் மகிமை வெளிப்படுத்துறவர்களாய் காணப்பட வேண்டுமே. இங்கே பார்க்குறோம், வாலிபர்கள் எல்லாவற்றையும் ஒதுக்குறாங்க, பின்பு பார்க்குறோம் வைராக்கியமா நிற்கிறார்கள். அதன் பின்பு பார்க்குறோம் கர்த்தரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இது மாத்திரமல்ல, அனனியா மிஷாவேல் மாத்திரமல்ல, இவர்கள் உணவுல ஒரு தியாகம் செய்தார்கள். எஸ்தரை பார்த்தா உணவையே தியாகம் பண்ணிட்டா. அது மாத்திரமல்ல, தன் ஜீவனையும் கொடுக்க தேவனுக்கு ராஜாக்கு முன்பு தான் நிற்கிறா. எதனால்? கர்த்தருடைய பாரம், கர்த்தர் தன் ஜனத்தின் மேல் வைத்த பாரம் எஸ்தருக்குள்ளே காணப்பட்டது. ஜனத்தை எப்படி கர்த்தர் நேசிக்கிறாரோ எஸ்தர் நேசிக்க ஆரம்பிக்கிறார். என் ஜனம் இப்படி மடிந்து போவதை எப்படி என் கண் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நான் ராஜாக்கு முன்பு தான் நிற்கிறேன் என்று சொல்வதற்கு முன்பதாக 3 நாள் உபவாசம் இருக்கிறார். 3 நாள் உபவாசம் இருக்கிறார். ஆபிரகாமை நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆளை பார்க்குறோம் சாப்பாடை ஒதுக்குறாரு, அடுத்தது பார்த்தா சாப்பாடே நிப்பாட்டிட்டாரு, அடுத்தது இன்னொரு ஆள் பார்க்க ஊரை விட்டு அனுப்பிட்டாரு. ஆபிரகாம், உன் தகப்பன் விட்டு எல்லாவற்றையும் உரட்டி போ, எல்லாம் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து அவனை ஃபுல்லா கம்ப்ளீட்டா மாத்திட்டார். தூரமாய் நான் காண்பிக்கும் தேசம், எந்த தேசம் கூட சொல்லல, நான் காண்பிக்கும் தேசம் போயிட்டான். போன உடனே ஆசீர்வாதம் வரல, ஈசாக்கு ஆசீர்வாதம் உடனே வரல. It took such a long time. அதுக்கப்புறமும் தேவன் அவனை பார்த்து சொன்னார், இப்பொழுது நான் அறிகிறேன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் இப்பொழுது நான் அறிகிறேன். அந்த வைராக்கியம், கர்த்தருக்கு என்று தன்னுடைய பிள்ளையும் கொடுக்கத்தக்கதான வைராக்கியம் ஆபிரகாம் 100 வயதுக்கு மேலும் அவனுக்குள் காணப்பட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ புருஷனா இருக்கும்போது வைராக்கியம் காணப்பட்டது. எஸ்தர் ராஜாத்தியா இருந்த பொழுதும், எல்லா சொபிஸ்டிகேட்டட் லைஃப் இருக்கும் பொழுதும் அவளுக்கு அந்த வைராக்கியம் காணப்படுவதற்கு காரணம் தியாகம், அர்ப்பணிப்பு. ஆபிரகாம் சகலவற்றை அர்ப்பணித்தான். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும், ஆனா ஆபிரகாமின் அர்ப்பணிப்பு இல்லாமல் வைராக்கியமே இருக்க முடியாது. வைராக்கியம் இருந்தால் தானே கர்த்தருக்கு நான் வெளிப்படுத்த முடியும், அவருடைய மகிமையை நான் காண முடியும், அநேகருக்கு காண்பிக்க வேண்டும். இந்த உலகம் இருளுக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது, இந்திய தேசம் இருளுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இதற்கு வெளிச்சம் தேவை. வேதம் சொல்லுகிறது, நானே மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒளி யோவான் 1:9 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஜீவ ஒளியாம் கிறிஸ்து, அவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறாரே. வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் வைராக்கியம் வேணுமே. இந்த வைராக்கியம் வருவதற்கு நமக்குள்ளாக அர்ப்பணிப்பு தேவையே, தியாகம் தேவையே, சில காரியங்களை விட்டுவிட வேண்டுமே. எல்லாவற்றையும் அனுபவித்துட்டு கடைசி 60 வயசுல நான் கர்த்தருக்கு என்னது செய்வேன்னு சொன்னா ஏதோ செய்யலாம். அல்லேலூயா. கர்த்தர் இன்று உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நிக்கிறதான வைராக்கியமான ஜனமே, கர்த்தர் உங்களையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போவாதீங்க. 7 மடங்கு எழுப்பப்பட்டதான அக்கினி, மற்றவர்களுக்கெல்லாம் 1 மடங்குனா தேவனுடைய பிள்ளை வைராக்கியம் நின்னு 7 மடங்கு வரும். ஆனால் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் மேல் வைத்த திட்டங்களையும் தீர்மானங்களையும் அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரோடு கூட நடந்து போக பரிசுத்த ஆவியானவர் தானே உங்களோடு இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமா இருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். God bless you.